சாத்தானை ஜெயிக்கவே முடியும். Once we receive the glorious likeness of God, we will be getting in transformation, transformed, and we can enter into the second heavens, and we can fight with the devil and casting him away, and we can prepare his coming. We can make his coming soon, and there can be a greater blessing. தேவ சாயலை அணிந்து கொண்ட மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்கள் என்றால் கிருபையினால சத்தியத்தின்படி 5 விதமான ஊழியங்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷ போதகர், மேய்ப்பர், இந்த 5 விதமான ஊழியர்களும் தேவனுடைய மகிமையின் மறு உருவத்தை அணிந்து கொண்டபடியால் அவர்கள் 2ஆம் சென்று வாள் சர்ப்பத்தை சார்ந்தவர்களை தோற்கடித்து வெட்டி பூமியிலே தள்ளுகிறார்கள். Michael and his angels refers to the people who got the received the glory and the fivefold ministries: apostles, prophets, evangelists, pastors and teachers were called as the angels of Michael. And all these fivefold ministries receives the glory of God and fight against the devil and prepare the church for his coming. இப்படியாக சாத்தானை தோற்கடித்து பாதாளத்தை ஜெயிக்கும்படியாய் தேவன் ஒரு சபையை நம்பி நாடி பேதுருவை கொண்டு எழுப்பினார். பாதாளம் சபை மேற்கொள்ள மாட்டாது என்ற தேவ தீர்மானம் கிருபையின் கால சபைகளிலே நிறைவேறவில்லை. To make this great project to be completed through the church, which was raised upon Peter's promise, but the church which was functioning on the period of grace could not fulfill this greater project, greater prophecy. They failed in this mission. கிருபையின் காலத்தில் எழுப்பப்பட்ட சபைகள், அவற்றில் ஊழியம் செய்த 41 அப்போஸ்தலர்கள், திவ்யவாசல யோவானை தவிர மற்ற அனைவரும் இரத்த சாட்சியம் மரித்தார்கள். ஒருவராவது மறுமடைந்தார்களா? அவரால் எழுப்பப்பட்ட சபைகள் ஒரு சபையாவது மறுமடைந்ததா? மகிமடைந்ததா? இல்லையே. ஆனால் தேவ திட்டம் சாத்தானை சபை மேற்கொள்ள வேண்டும். தேவன் சபைக்காக மகா பாபிலோனை அழிக்க வேண்டும். சபை கொண்டு அவனை பட்சித்து சாம்பலாக்க வேண்டும். அதற்காக தேவ வாக்குத்தத்தம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி சபைக்கு சுட்டெரிப்பின் ஆவியை கொடுப்பதா வாக்கு பண்ணி இருக்கிறார். We can find every New Testament churches which supposed to defeat Satan, they failed in mission. All the 41 apostles, 41 ministers has been faced the natural death except John the apostle. Everyone faced death. According to book of Isaiah chapter 4 verse 4,